ஆஹா கல்யாணம் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் மகாவும் அழகியும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ சூர்யா வராங்க. இந்த மகாவை இம்ப்ரெஸ் பண்ணிடலான்னு பார்த்தா இந்த அழகி எப்பவும் அவ கூட ஒட்டிக்கிட்டே இருக்காளே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மகாவையும் கூப்பிடுறாங்க. என் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஜாடையா. அப்போ அழகி எந்திரிடுறாங்க. எந்திரிச்சிட்டு அவங்க உன்ட்ட கேட்குறது உனக்கு புரியலையா மகா, நீ எப்போ அக்செப்ட் பண்ணிப்பேன்னு கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே மகா வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கௌதம் வந்து கண்ணாடி முன்னாடி நின்று ஸ்டைலாக தலைலாம் சீவிட்டு பர்ஃப்யூம்லாம் அடிச்சுட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் அழகி வந்து அதே மாதிரி செஞ்சுட்டு போகிறாங்க. உடனே ஐஸ்வர்யாவுக்கு வந்து கோவம் வந்துடுது. கௌதமை பிடிச்சி அடி அடின்னு அடிக்கிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி வீட்டில் இருக்க எல்லாருமே கேட்குறாங்க. உடனே ஐஸ்வர்யா வந்து நடந்த எல்லாமே சொல்கிறாங்க. உடனே சித்ரா தேவி தூண் துப்பிட்டு போகிறாங்க. உன் லட்சணம் இப்படி தான்டா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா என்ன ஏமா இப்படி பண்ணுற, எதுக்குமா நீ பெற்று போட்ட, இவட்ட அடிவாங்க தான் என்ன பெற்று போட்டியா அப்படிங்கிற மாதிரி கௌதம் வந்து புலம்புறாரு. அழகியை பார்த்து முறைக்கிறாரு. உன்னை முறைச்சாலும் எனக்கு அடிவிலும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் தாத்தா வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு சொல்லி மகாலாம் கேட்குறாங்க. இல்லை வீட்டில் நடக்க பிரச்சனையை வச்சு எனக்கு சீக்கிரம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து யார் அப்பான்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி சீக்கிரம் பண்ணலாம் தாத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக சூர்யா வராங்க. சரி தாத்தா நீங்கள் சாப்பிடுங்க, மருந்தும் சாப்பிடுங்க, நாளைக்கு நான் அரேஞ்ச் பண்ணுறேன் இதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அவர் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து யோசிச்சுட்டு பின்னாடியே போகிறாங்க. சூர்யாவுக்கு வந்து லேப்ல இருந்து கால் வருது, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க எப்போ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சூர்யா சொல்லிடுறாரு இப்போதைக்கு தேவையில்லை, நான் டாக்டர்கிட்ட பேசிக்கிடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது மகா வந்து கேட்டுடுறாங்க. எதுக்கு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, தாத்தாட்ட நாளைக்கு வருவாங்கன்னு சொன்னீங்க, இங்கே கேட்டால் வர வேண்டாம்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்ன முடிவில் இருக்கீங்க, நீங்கள் ஏதோ மறைக்கிறீங்க, ரீசன் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் சூர்யா சொல்கிறாங்க அழகி வந்ததுலேருந்து வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. தாத்தா வந்து அதனால தான் குணமாயிட்டாருன்னு டாக்டர் கூட சொன்னார். அழகி விட்டு விட்டு போயிட்டானா தாத்தாக்கு என்ன ஆகுன்னு எனக்கே தெரியல, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் மகா வந்து இல்லை, உண்மையான ரீசன் இது இல்லை, நீங்கள் என்கிட்ட மறைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சூர்யா சொல்கிறாங்க இந்த விஷயத்தில் நீ தலையிடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.